சென்னை சூப்பர் கிங்ஸ் வரலாற்றிலேயே தொடர் தோல்விகளை சந்திச்சோம். இந்த சீசன் பிளே ஆஃப் போகுமா போகாதான்ற ஒரு கேள்விக்கான பதில் என்னன்னு தெரியுமா? பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் 4 இடத்துல இருக்கிற டீம் தான் பிளே ஆஃப்க்கே தகுதி பெற முடியும். இந்த நிலைமையில ஐபிஎல்ன்ற ஒரு சினிமால கிளைமேக்ஸை நோக்கி எல்லா டீமுமே போயிட்டு இருக்கும் போது ஆனா சிஎஸ்கே 2 மேட்ச் மட்டுமே வின் பண்ணிருக்காங்க. சிஎஸ்கே பிளே ஆஃப் போகணும்னாலே குறைஞ்சபட்சமாவது 8 மேட்ச் வின் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி கடினமான நேரத்துல அடுத்து நடக்க போற 6 மேட்சுமே சிஎஸ்கேக்கு வாழ்வா சாவான்ற ஒரு நிலைமை தான். ஏன்னா அடுத்து நடக்க போற எல்லா மேட்சுமே வின் பண்ணி ஆகணும். இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டுமே சிஎஸ்கே பிளே ஆஃப் போகணும்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஒரு சின்ன மாற்றம் நடந்தாலே கண்டிப்பா சிஎஸ்கே பிளே ஆஃப் போகலாம். அதாவது பாயிண்ட்ஸ் டேபிள்ல டாப் 2 இடத்துல இருக்கிற டீம் அடுத்தடுத்து நடக்க போற மேட்சஸ்ல வின் பண்ணாலும் டாப் 2ல இருக்கிறவங்க எவ்வளவு அதிகமா வின் பண்றாங்களோ அதே மாதிரி டேபிள் டவுன்ல இருக்கிறவங்களும் கொஞ்சமாவது வின் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஜிடி அண்ட் டெல்லி 2 பேருமே 20 பாயிண்ட்ஸ் எடுத்து சிஎஸ்கே 12 இல்ல 14 பாயிண்ட்ஸ் எடுத்தாலே போதுன்ற ஒரு நிலைமை வரும். அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது டாப் அண்ட் மிடில் இருக்க டீம்ஸ் கண்டிப்பா எல்லா மேட்சுமே லாஸ் ஆனா மட்டும் தான் சிஎஸ்கே பிளே ஆஃப் போக முடியும். சோ எம்ஐ கூட லாஸ் ஆனதுக்கு அப்புறம் கேப்டன் எம்எஸ் தோனி என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு நடக்க போற ஒரு மேட்ச்லயும் நாங்க கண்டிப்பா ஜெயிக்க பார்ப்போம். அதே சமயம் நாங்க பிளே ஆஃப் போக முடியாம லாஸ் ஆகிட்டோம்னா அடுத்த வருஷம் கண்டிப்பா சரியான பிளேயிங் லெவனை கொண்டு வந்து நாங்க மீண்டு வருவோம்னு பேசியிருக்கிறாரு.